ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम रामनाम वरानने श्रीरामन रामन 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 என்னை எப்போதும் வாயோயாமல் கூறி வந்தார்கள் வால்மீகியும் ஹனுமானும் லவகுஷர்களும். ஓரொரு ராமபக்தனும் ராமநாமத்தை விடாமல் ஓதுகிறான். ராமபக்தி பாரத தேசத்தில் காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரை நிரம்பி உள்ளது. இன்று நன்னாள், ஸ்ரீராம நவமி நன்னாள். ராமன் சித்திரை மாதத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே நவமி திதியிலே கௌசல்யக்கும் தசரதனுக்கும் அருமகனாக வந்து பிறந்தான். திரேதாயுகத்தில் தேவர்களெல்லாம் பெருமானிடத்தில் பிரார்த்திக்க ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக அவதரித்தான். 12 மாதங்கள் கௌசல்யை ராமனை சுமந்தாள், ஆனந்தமாக சுமந்தாள். பிற்பாடு ராமன் பிறந்தான். கௌசல்யா சிசுபேதேன புத்திரேண அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. கௌசல்யை ராமனை பெற்று பேரின்பம் எய்தினாள். நாம் ஒவ்வொருவரும் ஸ்ரீ ராமநவமி அன்றைய தினம் ராமனை தரிசித்து ஆனந்தப்படுகிறோம். எங்கெங்கெல்லாம் ராமன் இன்றும் கோயில் கொண்டிருக்கிறார். திருவள்ளூருக்கு சேவிக்க போனால் வீர ராகவனாக எழுந்தருளி இருக்கிறார். கனகவல்லி தாயாரோட சேர்ந்த திருவள்ளூர் வீரராகவ பெருமான். காஞ்சிபுரத்துக்கு அருகே திருப்புட்குழிக்கு சென்றால் அவரே விஜயராகவனாக சேவை சாதிக்கிறார். ஒரு புறம் வீரராகவன், மற்றொரு புறம் விஜயராகவன். மதுராந்தகத்தை அடைந்தால் ஏரி காத்த ராமனாக ராமானுஜர் என்னும் ஏரியே பஞ்சசம்ஸ்காரத்தின் மூலம் காத்து கொடுத்தவனாய் எழுந்தருளி இருக்கிறார். திருவெள்ளியங்குடிக்கு சென்றோமானால் வல்விலி ராமனாய் அழகான ராமன் திருக்கோலத்தில் இன்றும் எழுந்தருளி இருக்கிறார். அதே புள்ளம்பூதங்குடிக்கு சென்றால் அங்கும் பெருமான் கிருத்ரராஜனான ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்து அதே திருக்கோலத்தோட இன்றும் எழுந்தருளி இருக்கிறார். இப்படி பலவிடங்களிலும் ராமன் நின்னும் இருந்தும் கிடந்தும் சேவை சாதிக்கிறார். கிடந்த திருக்கோலத்தில் ராமனை தரிசிக்க தெற்கு கோடியில் இருக்கும் திருப்புல்லாணியை அடைகிறோம். அங்கே தர்பசேன பெருமானாய் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீராம நவமி அன்றைய தினம் ஆழ்வார்களாலே பாடல் பெற்ற எத்தனையோ ராமர்கள், அவர்களில் சிலரை மட்டுமாவது சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இவர்களோடு கூட பருத்திச்சேரி ராமரை இன்று சேவித்துக் கொள்ளுவோம். திருவாரூரிலிருந்து கும்பகோணம் போகும் மார்க்கத்தில் குடவாசலிலிருந்து 3வது கிலோமீட்டரில் பருத்திச்சேரி கோதண்டராமர் சந்நிதி. இதோ பெருமானை சேவித்துக் கொள்ளுகிறோம். இடது காலில் ரக்ஷாபந்தத்தோடு எழுந்துள்ளார். விஸ்வாமித்திரர் ராமனை ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இடது காலில் இந்த ரக்ஷையை கட்டினார் போலும். காப்பிட்டு இருக்கிறார். ராமனுக்கு ஒரு கேடு நேரக்கூடாது என்று செய்திருக்கிறார். இதோ மூலவரை சேவித்துக் கொள்ளுகிறோம். கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை போன்றே ராமனுடைய முகமும் விளங்குகிறது. நடுவிலி ராமன், ஓர் புறத்தில் சீதை, மற்றொரு புறத்தில் லக்ஷ்மணன். இதோ ஆஞ்சநேய சுவாமி. அவர்களை பார்த்து கொண்டே எழுந்துருளி இருக்கும் திருக்கோலம். இவர்கள் 4 தான் எங்கும் கோயில் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ராமனுடைய திருமார்பில்
ஸ்ரீவத்ச மகாலட்சுமி வீறு கொண்டு விளங்குகிறாள். இவ்வெம்பெருமானுடைய உற்சவர்கள் எல்லாம் திருச்சேரை சாரநாத பெருமானின் சன்னிதானத்தில் உள்ளார்கள். பருத்திச்சேரி ராமனை தரிசித்துக் கொண்டோம். இனி ராமன் பரதனை பார்த்து கேட்கும் கேள்விகள். பரதா, நாட்டை ஒழுங்காக ஆண்டு வருகிறாயா? நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாயா? மந்திரி சபை, மந்திர ஆலோசனம், வேலைக்கு யாரை வைப்பது, யார் சேனாபதியாக இருக்க வேண்டும், குழந்தைகளிடத்தும் பெண்களிடத்தும் வயோதிகர்களிடத்தும் எப்படி நடக்க வேண்டும், வரவெவ்வளவு இருக்க வேண்டும், செலவெவ்வளவு இருக்க வேண்டும், எப்படி வரி வசூலிக்க வேண்டும், திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் எப்படி சமாளிக்க வேண்டும், தூங்குவது எப்போது, உணவுண்பது எப்போது, கேளிக்கைக்கு நேரம் ஏது, ராஜ்ய காரியங்களை வீட்டில் பேசலாமா, வீட்டு வியாபாரங்களை ராஜ்யத்தில் பேசலாமா என்று பலவாறான கேள்விகளை ராமன் வரிசையாக அடுக்குகிறான். ஒரு சிலவற்றை நேற்று சந்திக்கும் போது பார்த்தோம். மேலே சிலவற்றை பார்ப்போம். அயோத்தியா காண்டம் 100வது சர்க்கம். கச்சி சஹஸ்ரைஹி மூர்க்காணாம் ஏகமிச்சசி பண்டிதம் பண்டிதோ ஹ்யர்த்த கிருச்ரேஷு குர்யான் நிஸ்ரேயசம் மகது. பல மூர்க்கர்களை காட்டிலும் ஒரு பண்டிதன் கொண்டாடத்தக்கவன். பரதா, உனக்கேதேனும் ஆபத்து வந்தால் மூர்க்கர்கள் உதவ வரமாட்டார்கள். அந்த பண்டிதன் தான் உனக்கு சகாயம் புரிவான். அப்படிப்பட்டவர்களை மந்திரி சபையில் வைத்திருக்கிறாயா? ஏகோப்யமாத்யா மேதாவி சூரோ தக்ஷா விசக்ஷணா. ஒரு அமாத்தியன், அதாவது ஒரு மந்திரி மேதாவியாக இருக்க வேண்டும், வீரனாக சூரனாக இருக்க வேண்டும், சாமர்த்தியக்காரனாக இருக்க வேண்டும், பேசி சொல்லுவதில் வல்லமை இருக்க வேண்டும். ராஜானம் ராஜபுத்திரம் வா பிராபயேன் மகதீம் ஸ்ரீயம். அப்படி இருக்கிற மந்திரி தான் ஒரு ராஜாவுக்கு மேன்மை வாங்கி கொடுப்பான். மந்திரிகளிலே ஏற்கனவே யார் மந்திரியாக இருக்கிறானோ அவன் சொன்னவர்களையும் சேர்த்துக் கொள்ளுகிறாயா? பரம்பரையாக இந்த நாட்டுக்கும் உனக்கும் யார் நேர்மையோட, லாயல்ட்டின்னு சொல்றமே, அத போல விசுவாசத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறாயா? உபாய குசலம் வைத்தியம் பிருத்தியம் சந்தூஷணே ரதம் சூரம் ஐஸ்வர்ய காமஞ்ச யோனஹந்தி சஹன்யதே. சேனாபதியாக யாரை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவன் நல்ல திருதி, தைரியம் இருக்கிறவனாய், வீரனாய், சூரனாய், உறுதி கொண்டவனாய், மதியூகம் இருப்பவனாய், நேர்மையானவனாய், நற்குலத்தில் உரித்தவனாய், உன்னிடத்தில் அன்பு மிக்கவனாய், சாமர்த்தியக்காரனாய் இருப்பவனைத்தான் சேனாபதியாக வைக்க வேண்டும். மேலும் நாள் தவறாமல், மாசத்தில் ஒரு நாள் விடுபடாமல் உன்னுடைய வேலை பார்ப்பவர் எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்கிறாயா? இன்ன தேதியில் சம்பளம்னு கூறியிருந்தால் அதை மாற்றாதே, மக்கள் துன்பப்படுவார்கள். காலாதிக்கிரமணே ஹேவ பக்த வேதனையோர் பிருதாக பர்த்துர பிரதிகுப்யந்தி ஸ்வயனார்த்தக சுமகான் கிருத. ஒரு நாளில் சம்பளம்னு சொல்லியிருந்தால் வழுவாமல் கொடுத்து விடு. அது கிடைக்காவிட்டால் அவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். உன்னிடத்தில் மதிப்பிருக்கும் அவர்கள், உனக்காக பிராணனை கூட விட தயங்காதவர்கள், இவர்களை வைத்திருக்கிறாயா? கஷ்டி ஜானபதோ வித்வான் தட்சிண பிரதிபானவான் யதோக்தவாதி தூதஸ்தே. யாரை தூதனாக வைத்திருக்கிறாய்? உள்ளூர் வாசியத்தான் தூதனாக கொள்ள வேண்டும். அவன் மெத்த படித்திருக்க வேண்டும், நல்ல சாதுரியம் இருக்க வேண்டும், உண்மையை தைரியமாக எடுத்து கூறுபவனாக இருக்க வேண்டும். அவனை தூதனாக கொண்டிருக்கிறாயா? மேலும் கஷ்டித் அஷ்டாதசான்யேஷு ஸ்வபக்ஷே தச பஞ்சச. 18 உயர் பதவியில் இருப்பவர்களை தவிர மற்ற அனைவருக்கும், அதாவது குலகுருக்கள், முக்கியமான மந்திரிகள், இதை போன்ற 18 பேருக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் 3 பேர் வேவு பார்ப்பதற்கு ஆள் வைத்திருக்கிறாயா? அவர்கள் என்ன செய்கிறார்கள் ரகசியத்தில் உன்னிடத்தில் வந்து கூற ஆள் இருக்கிறார்களா? கச்சின்ன லோகாயதிகான் பிராமணான் ஸ்தாச சேவசே அனர்த்த குஷலா கேதே பாலாகா பண்டிதமானினஹா. சிலர் தங்களுக்கு அனைத்தும் தெரியும்னு நினைத்திருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களை கிட்டக்கவே சேர்க்காதே. உண்மையா தெரிந்தவர்களை மட்டும் வைத்துக்கொள். மேலும் உலகத்தில் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று சிலர் இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களையும் கிட்டக்க சேர்க்காதே. கச்சிதைச்ச சதே துஷ்டா சுனிபிஷ்ட ஜனாகுலா தேவஸ்தானைஹி பிரபாவிஷ்ச தடாகைஹி உபசோபிதா. நாடு செழிப்பாக இருக்கிறதா, மும்மாறி பொழிகிறதா, நீர்நிலைகள் நீர் முழுதுமாக நிரம்பி இருக்கிறதா,
உன் கஜானா முழுக்க நிரம்பி இருக்கிறதா? பிரகிட்ட நரநாரீகா சமாஜோத்சவ சோபிதா ஸ்ருகுட்ட சீமா பசுமான் ஹிம்சாபிர் அவர்ஜிதா. உன்னுடைய நாட்டில் ஹிம்சை இல்லாமல் இருக்கிறதா? வலியவர்களாக இருப்பவர்கள் எளியவர்களை பந்தாடாமல் இருக்கிறார்களா? வலியவர்கள் எளியவர்களை நலியக்கூடாது. அதை பார்த்து கொள்வது ஒரு அரசனின் கடமை. கச்சி ஸ்திரியா கச்சித்தே தைதா சர்வே கிருஷி கோரக்ஷ ஜீவனா. உன்னுடைய நாட்டில் உழவர்கள், பசுமாடுகளை ரட்சிப்பவர்கள் இவர்களெல்லாம் சௌக்கியமாக இருக்கிறார்களா? மேலும் கச்சித் ஸ்திரியா சாந்தயசே கச்சித் தாதஸ்தே சுரக்ஷிதாக. உன் நாட்டில் பெண்கள் எல்லாம் மரியாதையோடு நடத்தப்படுகிறார்களா? அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வரும்படிகள், அவர்களுக்கு வேண்டிய வருமானம், உணவு வகைகள் இவையெல்லாம் சரியாக இருக்கின்றவா? கச்சி நாகவனம் குப்தம் கச்சித்தே சந்தி தேனுக்காக. காடுகள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றனவா? காட்டு மிருகங்கள் எல்லாம் குறைவில்லாமல் வசிக்கின்றனவா? கச்சின்ன கணிகாஸ்வானாம் குஞ்சராணாஞ்ச திருப்யசி. இத்தனை யானைகள் போரும், இத்தனை புலிகள் போரும் இருக்காதே. புலிகளும் சிங்கங்களும் யானைகளும் காடுகளில் நிரம்பி இருக்க வேண்டும். கச்சித் தர்சயசே நித்யம் மானுஷாம் விபூஷிதம் மானுஷானாம் விபூஷிதம். நீ ஓரோரு நாளும் வாசற்படியிலே இறங்கி நாட்டு மக்களுக்கு நடுவிலே நடந்து தெருவிலே ஓரோரு இடத்தில் நின்று அவர்களுக்கு வேண்டிய அளவு தரிசனம் கொடுக்கிறாயா? அதே சமயத்தில் அதிகப்படியாக உன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கிறாயா? உன்னுடைய மந்திரிகள் எல்லாம் யார் வந்தாலும் உன்னிடத்தில் கூட்டி வந்து விடுவார்களா? அல்லது வேண்டுமென்று கேட்டு கொண்டுதான் கூட்டி வருவார்களா? நீ நிறையவும் உன்னை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது, வெளியில் வராமலும் இருப்பது கூடாது. ஆயஸ்தே விபுல கஷ்டித் கஷ்டித் அல்பதரோ வியயா அபாத்ரேஷு நதே கஷ்டித் கோஷோ கச்சதி ராகவ. ஏ பரதனே, உன்னுடைய வரவு செலவை காட்டிலும் 3 மடங்காக இருக்கிறதா? அல்லது 2 மடங்காக இருக்கிறதா? கடைசி பட்சம் 2 மடங்காகவானும் இருக்க வேண்டும். வரவு 1 ரூபாய் என்னால் செலவு அரை ரூபாயாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாட்டை நன்கு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல முடியும். அபாத்ரேஷு நதே கச்சித் கோஷோ கச்சதி ராகவ. யாருக்கு பணம் போகக்கூடாதோ உன்னுடைய கஜானாவின் பணம் அவர்களுக்கு செல்லக்கூடாது. நல்லவர்களுக்குத்தான் உன் பணம் போக வேண்டும். மேலும் தேவதார்த்தேச்ச பித்ரர்த்தே பிராமண அபியாகதேஷு ச யோதேஷு மித்ரவர்கேஷு கச்சித் கச்சதி தேவ்யயः. உன்னிடத்தில் இருக்கும் செலவினங்கள் எல்லாம் தேவதைகளை குறித்தும் பிதர்களுக்காக, அந்தணர்களுக்காக, நாட்டுக்கு வந்திருக்கும் அதிதிகளுக்காக, நல்ல வீரர்களுக்காக, நண்பர்களுக்காக கொடுக்கப்படுகிறதா? ராஜ தண்டனையை எப்படி நிறைவேற்றுகிறாய்? யாரிடத்திலும் பணம் பெற்றுக்கொண்டு தண்டனை கொடுக்க கூடாது. பணம் ஏற்றுக்கொண்டு ஒருவரை தண்டித்து விடுவதும் கூடாது. யாரும் ஒருத்தன் நல்லவனோ அவன் தண்டிக்கப்படக்கூடாது. தீயவர்களாலும் தண்டிக்கப்படாமல் விடக்கூடாது. விசாரணைகள் நடக்கும் போது ஒரு தலைப்பட்சமாக நடக்காமல் இருக்க வேண்டும். எந்த நீதிபதியும் கையூட்டு வாங்காமல் இருக்கிறாரா என்பதை பார்த்துக்கொள். நீதிபதிகள் எல்லாம் தண்டனைக்காகவும் ஏதோ ஒருத்தனை கொன்று விடுமோ என்பதற்கு இருக்கக்கூடாது. அவர்கள் மக்களை திருந்த வைப்பவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டி விருத்தாம்ச பாலாம்ச வைத்தியான் முக்கியாஞ்ச ராகவ. வயோதிகர்கள், சிறுவர்கள், புலவர்கள், வைத்தியர்கள் இவர்களுக்கெல்லாம் நிரம்ப தானம் கொடுக்கிறாயா? கச்சித் உக்ரூஷ்ச விருத்தாச்ச விருத்தாச்ச தாபசான் தேவதா அதிதீன். அதிதிகள், தேவதைகள், முன்னோர்கள், அதே போல முதியோர்கள், ஆங்காங்கு இருக்கும் மரம், செடி, கொடிகள், புண்ணிய ஸ்தலங்கள் இவர்கள் எல்லாரையும் நன்கு வணங்கி கொண்டிருக்கிறாயா? கச்சித் அர்த்தேனவா தர்மம் அர்த்தம் தர்மேண வா புனः. தர்ம அர்த்த காம மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த 4ற்குள்ளே தர்மத்தையும் மோட்சத்தையும் நன்கு பாதுகாக்கிறாயா? அர்த்தத்தையும் காமத்தையும் குறைவாகத்தான் நீ கடைபிடிக்கிறாயா? இப்படி பலதும் நன்கு நடந்தால்தான் பரதா நாடு முன்னேறும். ஆங்காங்கு 4 பேரோடைய முதல்ல மந்திரி சபை கூட்டம் நடத்தி அப்புறம் அவர்களுக்குள் தனித்தனியே விசாரித்து இறுதி முடிவை நீ எடுக்கிறாயா? இப்படி பல கேள்விகளும் பரதன் கேட்கப்பட்டான். ஆனால் எதற்கும் பரதன் பதில் கூறவில்லை. அவன் அரசன் ஆகவே இல்லையே. இனி கடைசியாக ஒரு கேள்வி ராமன் கேட்க போகிறான். அது ஒன்றுக்குத்தான் பரதன் நிமிர்ந்து பதில் கூறுகிறான். கேட்போம். பரித்தி